கீது மோகன்தாஸ் இயக்கத்துல உருவாகி இருக்கும் டாக்ஸிக் படம் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹீமா குரேஷி உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்கும் இந்த படத்தை விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை தயாரிச்ச கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. டாக்ஸிக் படம் பார்க்க இன்னும் 2 வாரங்களே இருக்கு அப்படின்னு யாஷ் ரசிகர்கள் சந்தோஷத்துல இருந்தாங்க. இந்த நிலையில டாக்ஸிக் பட ரிலீஸ தள்ளி போட்டிருப்பதாக இன்று அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ரசிகர்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட படம் டாக்ஸிக். கன்னடம் மற்றும் ஆங்கிலத்துல எடுக்கப்பட்டிருக்கும் டாக்ஸிக் படம் உலகம் முழுக்கவே உள்ள ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கா. ஆண்டு கணக்குல வேலை செய்த நிலையில மார்ச் 19ஆம் தேதி எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் தற்போது மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் சூழல் காரணமாக எங்களால உலக ரசிகர்கள் அனைவரையுமே சென்றடைய முடியாமல் ஆகிறது. அதனால எங்களுடைய பார்ட்னர்கள் ரசிகர்களை மனதில் வைத்து ரிலீஸ தள்ளி போடுவது அப்படின்ற கடினமான முடிவை எடுத்திருக்கும். உங்களுடைய புரிதலுக்கும் பொறுமைக்குமே நன்றி. உங்களுடைய தொடர் அன்பு ஆதரவை நாங்க எதிர்பார்க்கிறோம். டாக்ஸிக் படம் ஜூன் 4ஆம் தேதி ஆங்கிலம் மற்றும் அனைத்து இந்திய மொழிகளாலுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா உண்மையிலேயே போருக்கும் இந்த படத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை ஜனநாயகன் படத்தை முடக்கியது போல இந்த படத்திற்கும் சென்சார் போர்டால ஏதேனும் பிரச்சனை இருக்கா, இல்ல படத்துல நிறைய வைலண்டான காட்சிகள் இருக்கு அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எக்கச்சக்கமான ரசிகர்கள் அவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி ரசிகர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் அப்படின்றதுனால அப்போ ஜனநாயகன் இப்போ டாக்ஸிகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ரிலீஸ் செய்தி தள்ளி போவதால படத்துடைய ஹீரோவான யாஷ் அவர்களே சற்று மன வருத்தத்துல இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.